Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலையில் எப்பவும் போல் 4:45 அலாரம் வச்சு எழும்பியாச்சு. இன்றைக்கி இந்த vlogல வந்து என்னோட ஒரு நார்மல் டேயில் நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன்னு தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப நாள் ஆகிடுச்சுல எல்லோரும் லாங் வீடியோவில் பார்த்து ரீசன் என்னன்னு சொல்லிட்டு வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த vlog வந்து ஒரு வீக் டே அன்றைக்கி எடுத்தது தான். ஸோ காலையிலே குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும்ல, நேராக கிச்சனுக்கு வந்தாச்சு. மாவு பார்த்தீங்கன்னா சூப்பராக பொங்கி வந்திருக்கு. நான் மிக்சியில் தான் அரைச்சிருந்தேன் இந்த மாவு. எப்போவுமே எனக்கு பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்ச மாவு காலையில் நல்லா பொங்கி வந்துருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி பண்ணலான்னு தான் பிளானு. ஸோ இட்லி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என் பொண்ணு வந்து அம்மா தோசை சுட்டு தரியான்னு சொல்லி கேட்டிருந்தா. ஸோ அவளுக்காக வந்து ஒரு சூப்பரான கீ ரோஸ்ட்டும் பண்ணியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சமைக்க எம்டி ஸ்டொமக்கில் வந்து தண்ணி எப்போவுமே எடுத்துப்பேன்ல. ஸோ இன்றைக்கி வந்து வெந்தயம், ஜீரகம், கருஞ்சீரகம், ஓமம்லாம் போட்டு தான் சூப்பராக தண்ணி கொதிக்க வச்சாச்சு. என்னோட பையனுக்கு வந்து பொடி இட்லி ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனுக்காக வந்து இட்லியை பொடியாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து இட்லி பொடி, அதுக்கப்புறமா வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சர்வ் பண்ணேன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனுக்கு தான் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். மேட்ச் இருக்கான்ல, காலையில் வந்து எல்லோரும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது பயங்கர ஆக்டிவாக இருப்பான். ஒரு ரூமுக்காக போவான், கொஞ்ச நேரம் கிச்சனில் இருந்து என்ன பார்ப்பான், இதான் அவனுக்கு வேலை. அப்படி சுற்றிட்டே இருப்பான் காலையில். நானும் அவன் கூட பேசி வேலை பண்ணிகிட்ருப்பேன். என் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா தோசை கூட சிக்கன் கறி தான் எடுத்திருக்கேன். இது ஆக்சுவலாக நேற்று நைட் பண்ணது. ஸோ அவளுக்கு இந்த தோசை சிக்கன் கறி காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவளுக்கு எடுத்து கொடுத்தாச்சு. வெளியே பார்த்தீங்கன்னா இப்போ தான் அப்படியே விடிஞ்சிட்டு வருது. கொஞ்சமாக சூரியன் வெளியே வந்துட்டு இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு சீனரி. ஸோ கொஞ்ச நேரம் அப்படி பார்த்துட்டு மறுபடியும் குழந்தைங்களுக்குள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறது, இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்டு இருந்தேன். குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புகிற டேஸ் பார்த்தீங்களா, சில நாட்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவசரமாக வேலையெல்லாம் பண்ண மாதிரி இருக்கும். டைமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் சில நாட்கள் பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரமாக வேலை முடிச்சுட்டு ரொம்ப ரிலாக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. இட்லி பண்ணியிருந்தேன், அப்புறம் தோசை சுட்டிருந்தேன். ஸ்கூல் பிரேக் வைக்கிறது மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்தது. மற்றபடி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் போயிட்டு இருந்ததுனால வீடியோ எடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. பாருங்கள், மேட்ச் வந்து டோர் திறந்தது எங்கே போய் நிற்கிறான்னு. காலையிலேருந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பான், எப்போ டோரை ஓப்பன் பண்ணுவாங்க, வெளியே ஓடலான்னு. பாதி நாள் வெளியே ஓடிடுவான். ஆனால் இன்றைக்கி என்னென்னு தெரில, சமத்த டோர் பக்கத்துலேயே உட்காந்துருக்கான். குழந்தைங்க ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறமா மேட்ச்சுக்கு ஃபேஸை பார்க்கணுமே, எப்போ அவ்வளோ சோகமாக பார்த்துட்ருப்பான். அவன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசி அதுக்கப்புறம் ஃபுட்டெல்லாம் வச்சு கொடுப்பேன், சாப்பிடுவான். அதுக்கப்புறமா என் பின்னாலே கொஞ்ச நேரம் சுற்றிட்டு வழக்கம் போல் அவன் எப்பவும் தூங்குகிற இடத்துல போய் சமத்தாக தூங்கிடுவான். டைம் பார்த்திங்கன்னா 6:10 ஆகிடுச்சு. குழந்தைங்களும் கரெக்டாக கிளம்பிட்டாங்க. இப்போ தான் வந்து சூரியன் கொஞ்சமாக வெளியே வருது, விடிஞ்சிட்டே வருது பாருங்கள். அழகாக இருக்குல்ல வெளியே பார்க்குறதுக்கு. சூரியன் வெளியே வரும்போது இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எனக்கு வந்து காலையில் வந்து குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பும்போது பாத்திரம்லாம் கிச்சனில் இருக்கும்ல. ஸோ கிளம்புனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே போட்டு வச்சேன்னா அதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணது கொஞ்சம் மடியாக இருக்கும். ஸோ வந்து அவங்க கிளம்புனதுக்குமே ஃபஸ்ட்டு போய் அதெல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன். கிச்சன் போகிறதுக்கு முன்னால் என் ஃபிஷ்ஷுக்கு தான் வந்து ஃபுட்டு போட வந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா காலைல எழும்பி வரும்போதே வந்து அது ஃபுட்டுக்காக தான் ஓடிட்டே இருந்தது. ஸோ வந்து ஃபஸ்ட் அதுக்கு ஃபுட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா போய் கிச்சன்லேருந்து பாத்திரம் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் உட்காந்து ப்ரேயர் பண்ணுவேன். ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சில டைம் தூங்குவேன். அப்படிலாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலை இருக்கும்ல, ஒன்றா பண்ணிகிட்ருப்பேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து மட்டன் தான் சமைக்க போகிறேன். ஸோ காலையிலே வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து தண்ணியில் போட்டு வச்சோன்னா லஞ்சுக்கு ரெடி பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா மீட் ஹப் இருக்குல்ல, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மீட் ஹப்பில் இருந்தால் மட்டன் எப்போவுமே வாங்குவோன்னு சொல்லிட்டு. ஸோ இது பிஃபோர் டே வாங்கிட்டு வந்தது, ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். சரி இன்றைக்கி லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடலான்னு சொல்லி தண்ணியில் எடுத்து போட்டு வைக்கலான்னு தான் எடுத்துகிட்ருக்கேன். இதை வந்து இப்போவே எடுத்து போட்டால் தான் மத்தியானம் வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வழக்கம் போல் தண்ணி வந்து காலையில் கொதிக்க வச்சுருந்தேன்ல, ஸோ அதை எடுத்துகிட்டு ரூமுக்கு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா சூப்பராக சன்ரைஸ் ஆகிட்டு இருந்தது. ஸோ நானும் மேஷும் உட்காந்து பேசி அதை பார்த்துட்டு நானும் தண்ணி குடிச்சிட்டு உட்காந்துருந்தேன். நம்ம சேனலில் வந்து லாங் வீடியோ அப்லோட் பண்ணி 2 வாரம் ஆச்சு. நான் வந்து ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லேயே ஷேர் பண்ணியிருந்தேன். எனக்கு கொஞ்சம் சிக்காக இருக்கேன்னு சொல்லிட்டு மெடிசன் எடுத்துகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா சில பேர் கேட்குறீங்க, இப்போ ஓகே ஆகிட்டிங்களா, பரவாயில்ல ஹெல்த் எல்லாம்னு சொல்லி கேட்குறீங்க. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சரியாயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. இப்போவும் கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. நான் எப்போவுமே வீடியோ எடிட் பண்ணுறது பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு எனக்கு கிடைக்கிற பிரேக் டைமில் தான் நான் வந்து ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய டைமில் தான் நான் வந்து வீடியோ எடிட் பண்ணுவேன். ஸோ இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் தோணுது எப்போவுமே எனக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து 2 வாரமாக லாங் வீடியோ எதுவும் அப்லோட் பண்ணல. ஆனால் பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். இன்ஸ்டாகிராமில்
ரீல்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு தான் இருந்தேன். ஸோ ஒரேடியாக வந்து எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்ஸாக அதை அப்லோட் பண்ணணும் தான் அதையே அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். சில பேர்லாம் கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, லாங் வீடியோ எப்போ அப்லோட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி. ஓகே, உங்களுக்காக வந்து எப்படியாவது எடிட் பண்ணி அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ நான் லஞ்ச் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரைஸ் வச்சாச்சு, அதுக்கப்புறம் மட்டன் வந்து ஓரளவுக்கு வந்து ஐஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறமா வெஜிடபிள் எதாவது பண்ணணும்ல, ஸோ இன்றைக்கி கோவக்காய் தான் பண்ண போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா மெயின் ரீசன் ஒன்று இருக்குது. இன்றைக்கி நான் வந்து மோர் குழம்பு வைக்க போகிறேன். மட்டன் குழம்புக்கு வந்து மோர் குழம்பு சூப்பராக இருக்கும், மோர் குழம்புக்கு வந்து கோவக்காய் பொரியல் சூப்பராக இருக்கும். பொரியல்னு சொல்ல முடியாது, கோவக்காய் ரோஸ்ட்டு. எனக்கு இந்த மோர் குழம்பு அதுக்கப்புறமா இந்த கோவக்காய் ரோஸ்ட் காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். மோர் குழம்பு எப்போ சாப்பிடும்போதும் இந்த கோவக்காய் மிஸ் பண்ணுவேன், கோவக்காய் எப்போ வச்சாலும் இந்த மோர் குழம்பு மிஸ் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வந்து ரெண்டுமே சேர்ந்து வந்துடுச்சு. சரி, இன்றைக்கி சமைச்சிடலான்னு சொல்லி எல்லாம் சமைச்சிட்ருக்கேன். இந்த கோவக்காய் ரோஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து ஜீரகம் தாளிச்சிட்டு கோவக்காய் பொடி பொடி நறுக்கி சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு, தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது, மூடி வச்சு அப்பப்போ சாட்டே பண்ணி விட்டோன்னா சூப்பரான கோவக்காய் ரோஸ்ட் ரெடி ஆயிரும். ரொம்ப சூப்பராக இருக்கும் மோர் குழம்பு கூட வச்சு சாப்பிடும்போது. சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்புவீங்களான்னு தெரில, எனக்கு இப்படி கோவக்கான்னு ஒரு வெஜிடபிள் இருக்கிறதே தெரியாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து ஹெல்த்தியான என்ன வெஜிடபிள்லாம் இருக்கும் தேடி தேடி வாங்கி சமைக்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி தேடி தேடி கண்டுபிடிச்சது அந்த கோவக்காய். அதில் எப்படி டேஸ்ட்டாக பண்ணலான்னு சொல்லி ஒன்று ஒன்றா செஞ்சு பார்த்து ஃபைனலாக எனக்கு பிடிச்ச ரெசிபி தான் இது. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, இது சாப்பிடுங்க, அது பண்ணி சாப்பிடுங்க, உடம்பு பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு. இவ்வளோ பேர் எனக்கு மேலே அன்பு வச்சுருக்கீங்களான்னு நினைக்கும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் நம்மலாம் பார்த்ததே கிடையாது, ஆனால் வந்து இவ்வளோ பாசமாக என்கிட்ட வந்து இவ்வளோ அக்கறையாக பேசும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த அன்புக்காக தான் நான் இன்றைக்கு வரைக்கும் விடாமல் முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணி உங்கள் கூட கம்யூனிகேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு பக்கம் வந்து மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குது. என் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு கூட கீ ரைஸ் வச்சு கொடுத்தேன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்காக கீ ரைஸ் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த கீ ரைஸ் வந்து ரொம்ப கஷ்டமான வேலையில் ரொம்ப குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம், ரொம்ப சிம்பிளான ஒரு கீ ரைஸ் தான். ஸோ ஹோல் கரம் மசாலாலாம் போட்டு கொஞ்சம் ஜீராலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அரிசி ஊற வச்ச அரிசி இருக்குல்ல பாஸ்மதி ரைஸ், அதையும் போட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பும் போட்டு மூடி வச்சு வேக வச்சோன்னா சூப்பரான கீ ரைஸ் ரெடி ஆயிரும். நான் பார்த்திங்கன்னா நிறைய சமையல் நிறைய பண்ணுவேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்றா பார்த்து பண்ணுவேன். ஸோ வந்து என்ன பண்ணுவேன்னா வந்து ஈஸியாக எப்படி பண்ணலாம், குயிக்காக எப்படி பண்ணி முடிக்கலாம் அப்படின்னு நிறைய டெக்னிக்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ அப்படி தான் பண்ணி சமாளிச்சிட்ருக்கேன். குயிக்காக மட்டும் இல்லை, அதே டைம் வந்து டேஸ்டியாகவும் இருக்கணும்ல, ஸோ அதையும் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ அப்படி தான் எனக்கு எல்லாம் ஓடிட்டுருக்குது இப்போ வரைக்கும். அப்படியே மட்டன் கறி ரெடி பண்ணியாச்சு. இனி இது வந்து 4 விசில் வச்சு எடுத்தேன்னா ரெடி ஆயிரும். சைட்லேயே பார்த்தீங்கன்னா மோர் குழம்புக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன். எங்களோட தயிர்லாம் ரொம்ப திக்காக இருக்கும்ல, ஸோ தயிரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்ப்பேன். இங்கே நான் வைக்கிற மோர் குழம்பு கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து மோர் குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் எல்லாருக்கும் பிடிக்கும், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் திக்காகவே மோர் குழம்பு ரெடி பண்ணுவேன். இந்த மோர் குழம்பு ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிச்சிடலாம். என்னோட ரெசிபீஸ்லாம் நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா குயிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் பண்ணிடலாம், அதே டைம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த மோர் குழம்பு பார்த்தீங்கன்னா தயிரில் கொஞ்சமாக தண்ணி உப்பெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நல்லெண்ணெயில் வந்து கடுகு, வெந்தயம், ஜீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பச்சை மிளகு, இஞ்சியை வந்து பொடி பொடி நறுக்கி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், காயப்பொடி இதெல்லாம் சேர்த்து தயிரில் தாளித்து ஊற்றினோன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ இன்றைக்குள்ள லஞ்ச் எல்லாம் சூப்பராக ரெடி பண்ணி முடிச்சாச்சு. லஞ்ச் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு, நீங்களே பாருங்கள். சுட சுட சோறு, மோர் குழம்பு, அது கூடவே கோவக்காய் பொரியல், அப்புறமா மட்டன் குழம்பு, கொஞ்சமாக ஊறுகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னு வேறு லெவலில் இருந்துச்சு இன்றைக்கி லஞ்சு. குழந்தைங்க வந்து ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு. ஆக்சுவலாக அவங்க வரும்போது டைம் பார்த்திங்கன்னா 3:30 எல்லாம் ஆயிரும். வந்ததுக்கப்புறமா தான் லஞ்ச் சாப்பிடுவாங்க. அவங்க டெய்லி ஸ்கூல்லேருந்து வந்ததுமே மேஷ் பார்த்திங்கன்னா அவங்க காலை இப்படி தான் சுற்றி வருவான். அது என்னவோ தெரில, இது கேட்ஸோட பிஹேவியர் நினைக்கிறேன். அவங்க ஹாப்பினஸ் இந்த மாதிரி வெளிப்படுத்துகிறாங்க, காலை சுற்றி வருவாங்க. ஸோ செம க்யூட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு வந்து லஞ்செல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா என் பசங்க வந்து இன்றைக்கி குக்கீஸ் பண்ணி கேட்டாங்க. ஸ்கூல்லேருந்து வரும்போதே கேட்டாச்சு, அம்மா குக்கீஸ் பண்ணித்தானே. ஆக்சுவலாக பட்டர்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ என் ஹஸ்பண்டை சொன்னப்போ அவங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி விட்டுருந்தாங்க பட்டரு. ஸோ ஃபாஸ்ட்டாக 5 மினிட்ஸ்லேயே எங்கள் நூனில் வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணோன்னா நூனில் வந்து 5 மினிட்ஸ்லேயே டெலிவரி பண்ணிடுவாங்க.
ஸோ அது கூடவே கொஞ்சம் திங்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இப்போல்லாம் நம்ம பில்டிங்கில் இருக்கக்கூடிய க்ரோசரியில் கால் பண்ணி சொல்கிறத விட நூனில் ஏதாவது திங்ஸ் ஆர்டர் பண்ணோன்னா ஃபாஸ்ட்டாக கொண்டு வராங்க. க்ரோசரியில் தான் பார்த்தீங்கன்னா 1/2 hour 45 minutes ஆகும் திங்ஸ் வர்றதுக்கு. எங்கள் வீட்டில் எப்படின்னா நாங்கள் குக்கீஸ் பண்ணுறது வந்து எல்லாம் சேர்ந்து தான் பண்ணுவோம். நான், என் பொண்ணு, என் பையன்லாம் சேர்ந்து தான் பண்ணுவோம். ஆக்சுவலாக வந்து நான் இன்க்ரீடியன்ஸ் வந்து எல்லாம் எடுத்து கொடுப்பேன். என் பொண்ணு வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுப்பா. ஸோ வந்து என் பையனும் அப்பப்போ வந்து ஹெல்ப் பண்ணுவான். ஏன்னா வந்து குக்கீஸ்னால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது நான் எப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணாலும் ஓடி வந்துடுவாங்க. வந்து கூட நின்று எனக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. ஜஸ்ட் எனக்கு வேலை வந்து இன்க்ரீடியன்ஸ் எடுத்து கொடுக்குற வேலை மட்டும்தான். மற்ற வேலை ஃபுல்லாகவே அவங்களே பண்ணிடுவாங்க. இன்றைக்கி வந்து எப்பவும் போல் ஜம்போ குக்கீஸ் தான் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக அதோட ரெசிபி வந்து ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் நான் ஷேர் பண்ண ரெசிப்பியில் வந்து ப்ரௌன் சுகர் வந்து ஃபுல்லாகவே ப்ரௌன் சுகர் தான் சேர்த்துருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா half ப்ரௌன் சுகர் half ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்க்கும்போது குக்கீஸோட டெக்ஸ்சர் வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்றைக்கு வீட்டில் குக்கீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேனோ அன்னையிலேருந்து என் குழந்தைங்களுக்கு வந்து வீட்டில் பண்ண குக்கீஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்றைக்காவது வெளியிலேருந்து குக்கீஸ் வாங்கி தரட்டுமான்னு கேட்டால் வேண்டாம், வீட்டில் தான் பண்ணி தரணும்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பிடிச்சிருக்கு. அதுவும் மட்டும் இல்லை, குக்கீஸ் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் பேக் பண்ணிவிட்டு சூடாக எடுத்து அப்படியே மில்க் கூட சாப்பிடும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. எனக்கு இன்னும் குக்கீஸ் பிடிக்காது. ஸோ நான் சாப்பிட மாட்டேன். என் குழந்தைங்களுக்கு வேண்டி மெயினாக பண்ணுறது தான். அதுக்கப்புறமா சாக்லேட் கட் பண்ணுற வேலை வந்து என் பையனுக்கு கொடுத்தாச்சு. அது கொஞ்சம் கஷ்டமான வேலை. என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணுறதுக்கு. ஸோ என் பையன் அதை பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அவன் பண்ணிகிட்டு இருந்தான். என் பசங்க பார்த்தீங்கன்னா என் கூட இருந்து குக்கீஸ் செஞ்சு அன்றைக்கி ஒரு நாள் என்ன ஆச்சு தெரியுமா? நான் பார்த்தீங்கன்னா லஞ்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சு கிச்சனில் வேலையெல்லாம் முடிச்சு எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்து படுத்து தூங்கிட்டேன். பசங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து தனியாகவே குக்கீஸ் ரெடி பண்ணாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அம்மா பண்ண அளவுக்கு இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ வளர்ந்துட்டாங்களா குக்கீஸ்லாம் தனியாக பண்ணுற அளவுக்குன்னு. ஸோ அந்த அளவுக்கு என் கூட இருந்து செஞ்சு அவங்களுக்கும் இப்போ எப்படி குக்கீஸ் பண்ணணும்னு தெரியுது. முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா கேக் தான் எப்போவுமே பண்ணுவேன். எனக்கு குக்கீஸ் ஒழுங்காகவே வராது. ஸோ குக்கீஸ் வந்து 2-3 ட்ரை பண்ணி பார்த்து ஒழுங்காக வராதனால அப்படியே பண்ணுறதை விட்டுட்டேன். ஸோ எப்போவுமே வந்து கேக்கு, கப் கேக்கில் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவேன். அதுக்கப்புறமா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு தான் அந்த ரெசிபி எடுத்து கொடுத்தா. ஸோ ஒரு நாள் செஞ்சு பார்த்தப்போ வந்து அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து கேக்கெல்லாம் மறந்து போயிடுச்சு. இப்போ வந்து எப்போவுமே குக்கீஸ் தான் பண்ணி கேட்குறது. ஈவினிங் வந்து வெளியே கிளம்புறோம். நானும் என் பொண்ணும் என் ஹஸ்பண்டும். என் பையனுக்கு பார்த்திங்கன்னா அவனுக்கு ஸ்கூலில் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருக்குது, வரலன்ட்டான். ஸோ நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நெஸ்டோக்கு தான் போகிறோம் எப்போவும் போல். ஸோ எங்களுக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும். கொஞ்சம் திங்ஸ்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு கொண்டு போகிறது கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும். ஸோ அதெல்லாம் வாங்குறதுக்காக நேராக கிளம்பி நெஸ்டோக்கு வந்தாச்சு. நெஸ்டோக்கு எப்போ வந்தாலுமே வந்து சுற்றி பார்த்திங்கன்னா நல்ல வேப்ப மரம்லாம் நிற்கும். அது பார்த்தாலே நல்ல ஒரு வைப்பாக இருக்கும். காரில் வரதை விட நடந்து வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நாங்கள் முந்தி இருந்த பில்டிங் பக்கத்தில் வந்து லூலு இருந்ததுனால எப்போவுமே லூலுவில் போய் தான் ஷாப் பண்ணிகிட்ருப்போம். நெஸ்டோ பற்றி அவ்வளோ தெரியாது. ஆனால் இந்த பில்டிங்கில் வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே நெஸ்டோ இருக்கிறதுனால இங்கே போய் தான் எல்லா திங்ஸும் வாங்குறது. இங்கே நெஸ்டோவில் வந்து திங்ஸ் வாங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஷாப் பண்ணால் தான் பிடிக்குது எங்களுக்கு. இங்கே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இங்கே உள்ள திங்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், இந்த கடைக்கு வரதே ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. எப்போவுமே என் பையனும் கூட வருவானா, அவன் எப்போ கடைக்கு வந்தாலும் அவன் தான் ட்ராலியை தள்ளிட்டு வருவான். நாங்கள் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்போம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவன் வரலையா, என் பொண்ணு தான் ஃபுல்லாக ட்ராலி தள்ளிட்டு இருந்தான். நானும் அவ்வளோ தான் பேசிகிட்டு இருந்தோம். அண்ணா வந்தேன்னா இந்த வேலை இல்லை பார்த்தியான்னு சொல்லிட்டு. ஸோ அவனை இன்றைக்கி நாங்கள் மிஸ் பண்ணோம் கடைக்கு போனப்போ. என் பொண்ணு பார்த்திங்கன்னா என் கூட கடைக்கு வந்து நான் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னை ஒரு திங்ஸுமே எடுக்க விட மாட்டா. ஸோ இது வேணும் அது வேணும்னு சொன்னால் போதும் அவளே எல்லாத்தையும் எடுத்துருவா. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிண்டர் ஜாய் எடுத்திருக்கால, இது ஹாரி பாட்டரோட டாய் இதில் வந்திருக்குது. புதுசாக இப்போ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவள் இப்போ வந்து ஹாரி பாட்டர் புக்கெலாம் ரீட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ இப்போ பயங்கர ஃபேன் ஆகிட்டா. இப்போ அந்த ஹாரி பாட்டரில் உள்ள கிண்டர் ஜாய் வந்துச்சு. ஆக்சுவலாக அந்த சாக்லேட் அவள் சாப்பிட மாட்டா. அவளோட டாய்க்கு வேண்டிய அந்த கிண்டர் ஜாய் எடுத்தாச்சு. நான் பார்த்திங்கன்னா பிக்கிள் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ பிரியா பிக்கிளில் நான் எப்போவுமே மேங்கோ தொக்கு இருக்குல்ல அதான் எடுப்பேன். ஸோ அதையும் எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா பேப்பரில் தான் எல்லாம் எழுதி கொண்டு வந்திருக்கேன். எனக்கு பார்த்திங்கன்னா பாதி மறந்துடும். ஸோ வந்து வீட்டில் ஏதாவது ஒரு விஷயம் ஃபினிஷ் ஆகிடுச்சுன்னா உடனே நான் பேப்பரில் எழுதி வச்சுருவேன். இல்லைன்னா அதுக்கப்புறம் எனக்கு மறந்துடும். ஸோ வந்து பேப்பரில் எழுதி வச்சு கொண்டு வந்தாச்சு. எத்தனை பேருக்கு இந்த பழக்கம் இருக்குது, பேப்பரில் எழுதி வச்சு க்ரோசரி திங்ஸ்லாம் வாங்குகிற பழக்கம். அப்புறம் மேஷுக்கும் ஷாப் பண்ணிகிட்டு இருந்தோம் பாருங்கள். பார்த்திங்கன்னா வெட் ஃபுட் வந்து சாப்பிடவே மாட்டேங்கிறான். நான் வந்து புதுசாக என்னெல்லாமோ ட்ரை பண்ணி கொடுக்குறேன். ஆனால் சாப்பிடவே மாட்டேங்கிறான். ட்ரை ஃபுட் மட்டும் நல்லா சாப்பிட்றான்.
நான் பார்த்தீங்கன்னா மீன் வேக வச்சு கொடுத்தாச்சு, சிக்கன் வேக வச்சு கொடுத்தாச்சு. கொஞ்சம் சாப்பிட்றான், அதை அப்படியே வச்சுட்டு போயிடுறான். அதுக்கப்புறமா கடையில் இந்த வெட் ஃபுட் வாங்கி கொடுத்து பார்த்தாச்சு. ஸோ சாப்பிடவே மாட்டேங்கிறான். அதான் யோசிச்சிட்டே இருக்கேன் இவனுக்கு என்ன கொடுத்து சாப்பிட வைக்கிறதுக்குன்னு. ஏன்னா நிறைய ட்ரை ஃபுட் சாப்பிட்டோன்னா கேட்ஸுக்கு வந்து வயிறில் ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ வந்து இவனை எப்படியாவது வெட் ஃபுட் சாப்பிட வச்சிட மாட்டேன்னு சொல்லி ஒன்றுனா ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா இட்லி அரிசி, பச்சரிசி இதெல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஒருத்தங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, என்ன ரைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு, என்ன அரிசி யூஸ் பண்ணுறீங்கன்னு. ஸோ நான் இந்த தஞ்சாவூர் பொன்னி அரிசி இருக்குல்ல, காதிரோடது. ஸோ இதுதான் யூஸ் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா முந்தியெல்லாம் குக்கரில் வேக வச்சுட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன் பாத்திரம் இருக்குல்ல, அதில் தான் வேக வைக்கிறேன், தண்ணி கொதிக்க வச்சு. ஸோ சூப்பராக இருக்குது. குக்கரில் வேக வைக்கிறத விட இந்த மாதிரி சமைச்சு ரைஸ் சாப்பிடும்போது நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறமா என்னால் லிஸ்ட்டு போட்டிருந்தேனோ அதுவும் வாங்கிட்டு, கூடவே கொஞ்சம் திங்ஸும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. பார்த்திங்கன்னா வெளியே நல்ல காற்றடிக்குதில்ல, நல்ல வேப்ப மரம்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் இங்கே நல்ல காற்று இருக்குது. ஆக்சுவலாக சொல்லுவாங்க வேப்பமர காற்று வந்து சுவாசிக்கிறதுக்கு ரொம்ப நல்லதுன்னு. ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா வீட்டுக்கும் ஒரு வேப்ப மரம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இப்போ எப்படின்னு தெரில எனக்கு. இங்கே யூஏயில் பார்த்திங்கன்னா மரத்தெல்லாம் வெட்டவே மாட்டாங்க. அப்படி ஒரு இடத்துல வந்து மரம் வேண்டான்னு சொன்னால் அதை வேரோட பிடுங்கி எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல நடுவாங்களே தவிர மரத்தெல்லாம் வெட்ட மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விளாக் முடிய போகுது. கண்டிப்பாக வீடியோ பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து எப்படியாவது இந்த வாரம் நான் ஒரு லாங் வீடியோவை போட்டுறணும்னு சொல்லி வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து உங்கள் சப்போர்ட்டை எனக்கு எப்போவுமே கொடுங்க. நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க என்னோடய லாங் வீடியோலாம் மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்க வந்து சாப்பிட்ற டைமில் வந்து டிவியில் போட்டு பார்ப்பாங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு அதெல்லாம் ரீட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னொருத்தவங்க வந்து எனக்கு மைசூரில் இந்த வரைக்கும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கமெண்டில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க பர்சனலாக. ஸோ உங்கள் மெசேஜ் எல்லாமே ரீட் பண்ணுறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் மூலமாக தெரிவிங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு அழகான விளாகில் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.